ஜெனி, ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்க? இது இப்ப ரெடி ஆயிடுறேன். என்ன ஏதோ பச்சை குத்தி இருக்க? எங்க? எதுவும் இல்லடி. ஏய், என்னடி ஹரிஷ் பேரு பச்சை குத்தி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. போய் சொல்லாத, நான் தான் இப்ப பார்த்தனே. நீ என்ன பைத்தியமா? இது எப்படி ரிமூவ் பண்ணுவ? நெருப்பு வச்சு அழிச்சிருவேன். நெருப்பு வச்சு அழிப்பியா? நாளைக்கு உனக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம் ஆகும் போது இது என்ன காயம்னு கேட்ட என்ன பதில் சொல்வ? கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே பதில் சொல்றத பத்தி யோசிக்கணும். புரியல. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. அப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரியில போய் 1 year பிராக்டிஸ் பண்ண போறேன். பிராக்டிஸ் முடிச்சதும் நான் நன்னா ஆயிடுவேன். என்னடி சொல்ற? கல்யாணம் பண்ணிக்காமலேயே கர்த்தருக்கு சேவை பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன லூசா? ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கிற? நான் ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டேன். ஆனா அது எனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. அப்படின்னா கர்த்தருக்கு என்ன அர்ப்பணிக்கிறதான நியாயம். அதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஹரிஷ், ஒரு நிமிஷம் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? கொஞ்சம் வா, சொல்றேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லு மீரா, என்ன நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? என்ன ஆச்சு? ஜெனி உன் பேரை நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கா. என்ன சொல்ற நீ? நிஜமாதான் சொல்றியா? எவ்வளவு இந்த நேரத்துல போய் சொல்வாளா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போகுது, அதே மாதிரி அவளுக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும்ல. இப்படி பச்சை குத்தி இருக்கியே, நாளைக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம் ஆனா என்னடி பண்ணுவன்னு கேட்டா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நன்னாக போறேன்றா. உன்னை காதலிச்சதுக்கு நீ அவளுக்கு கொடுக்கற பரிசு தானா? அவ கர்த்தருக்கு காலம் பூரா சேவை பண்ணிட்டு கன்னியாஸ்திரியாவே இருக்கட்டும். நீ இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. யார் எப்படி போனா உனக்கு என்ன?